அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்த பரீட்சை முறைமை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தலவத்துக்குடவில் துப்பாக்கிச் சூடு. கொழும்பில் 21 இந்திய பிரஜைகள் அதிரடியாக கைது. கடும் காற்றினால் மரக்கிளை முறிந்து விழுந்து நபர் பலி. வெளிநாடொன்றில் இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் தீ விபத்து. தேசப்பந்து தொடர்பான இறுதி முடிவு அம்பலமாக போகும் உண்மைகள். வாகன கடன் வசதிகளில் ஏற்பட்ட மாற்றம் வெளியான எச்சரிக்கை. போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து, 3 உயிரிழப்பு. தென்கொரியாவில் கனமழை, 3 பலி. தொடர்வன விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய பாடசாலைகளில் தரம் 9 மற்றும் 11ஆம் தரங்களில் தடை தாண்டல் பரீட்சை நடத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தில் தெளிவற்ற தன்மை காணப்படுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் 2019ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் விசேட அவதானம் செலுத்தியது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் மறுசீரமைப்பு பணிகளுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இருப்பினும் அதனை செயற்படுத்த முடியவில்லை. தற்போதைய அரசாங்கத்தின் சிறந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் கல்வி முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும். புதிய கல்வி மறுசீரமைப்பில் 7 முதல் 9ஆம் தரம், 9 முதல் 11ஆம் தரம், 11 முதல் 13ஆம் தரம் என்ற அடிப்படையில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 9 மற்றும் 11 தரங்களில் தடை தாண்டல் பரீட்சை நடத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அது எந்த அடிப்படையில் என்பதில் தெளிவற்ற தன்மை காணப்படுகின்றது. மேலும் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சகல தரப்பினருடனும் அரசாங்கம் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என கூறியுள்ளார். தலவத்துக்கூட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள இரவு விடுதியொன்றின் முன்பாக இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது. இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முதலாக மாறியதை அடுத்து இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருந்த துப்பாக்கிதாரி எதிர்த்தரப்பினரை அச்சுறுத்தும் நோக்கில் சுவரின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தலகம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு புறநகர் கிருளப்பனை பகுதியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 21 இந்திய பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய பிரஜைகள் சுற்றுலா விசாவில் இலங்கை வந்ததும் அவர்களது விசா காலம் முடிவடைந்த பின்னரும் கிருளப்பனையில் ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து ஆன்லைன் சூதாட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவு அதிகாரிகள் தரவு பகுப்பாய்வு மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். 22 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்கள் இவ்வாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தால் கைது செய்யப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. மஸ்கெலியா போலீஸ் பிரிவில் மாட்டியுள்ள பிரவுன்சேக் தோட்ட மோட்டிங்ஹேம் பிரிவில் இன்று காலை வீசிய கடும் காற்றினால் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார். சம்பவத்தில் 3 குழந்தைகளின் தந்தையான ராசமாணிக்கம் செல்வகுமார் என்பவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் விறகு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கருப்பந்தைல மரக்கிளை முறிந்து விழுந்ததால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மஸ்கெலியா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலின் கியாட் மெலாகி பிரதேசத்திற்கு அருகே நேற்று காலை விவசாய நடவடிக்கைகளுக்காக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 20 இலங்கையர்கள் பயணித்துள்ளனர்.
தீப்பிடித்த பிறகு பேருந்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளனர். விபத்தில் ஒருவரது காலில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியான போதிலும் காயமடைந்த இளைஞனின் நிலைமை மோசமாக இல்லை என நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அவர்களின் செயற்பாடுகளை அவதானித்து வருவதாகவும் ஏனைய தரப்பினர் வழமை போன்று தங்களது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பரிந்துரைகளுடன் அறிக்கை தயாரிப்பது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக குழு தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னகோன் செய்ததாக கூறப்படும் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு சமீபத்தில் சாட்சியமளிப்பு பணியை முடித்தது. உயர் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக உள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி நீல் இத்தலாலா மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் EWM லலித் ஏகநாயக்க ஆகியோர் குழுவின் மற்ற உறுப்பினராக உள்ளனர். இலங்கை மத்திய வங்கி வாகன நிதி அளிப்புக்கான கடன் மதிப்பு வீதங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோட்டார் வாகனங்களுக்கு நிதி வசதிகளை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய முறைகளை புதுப்பித்து இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மின்சார வாகனங்கள் வாங்குவதை ஓரளவுக்கு ஊக்கப்படுத்தாது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சில வாகனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் வீதம் குறைக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் ஆர்வம் மாறக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வாகனம் வாங்கும் போது பலர் வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெறுகின்றார்கள். அதன்படி வாகனத்தின் மதிப்பில் எவ்வளவு தொகையை வங்கிக் கடனாக பெறலாம் என்பது தொடர்பில் வழிகாட்டுதல்களை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிழக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிஸ்கைலூஷ் மைய அகாடமி பயிற்சி நிலையத்திலே குறித்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க ஆண்டனி ஜெனரல் பாண்டி 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் வெடி விபத்திற்கான காரணம் தெரியவில்லை எனவும் இதுகுறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் கூறியுள்ளார். தென்கொரியாவில் 3வது நாளாக கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை மழை வெள்ளத்தினால் 5000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். அத்துடன் பொருட்சேதம், உட்கட்டமைப்பு சேதம் என்பன இடம்பெற்றுள்ளதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவாங்க்யூ நகரம் உள்ளிட்ட சில தென்பகுதி இடங்களில் 400 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழைப்பொழிவு பெய்ததாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.